வெங்கட்ரமணன், தொடர்ந்து இராணுவமாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், கடற்படையாகட்டும், முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பதில் தாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கராச்சி தொடங்கி இஸ்லாமாபாதாக இருக்கட்டும், லாகூராக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் பயங்கரமான ஒரு தாக்குதலை இந்தியா தற்போது முன்னெடுத்திருக்கு. பிரதமர் முதற்கொண்டு அவங்க எல்லாமே பதங்குழிக்கு செல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இதை ஏண்டா கையில் எடுத்தோம் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா தரப்புல இருந்து தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படலை அப்படின்னாலும் இது ஒரு பதற்றமான சூழல் அப்படிங்கிறதால முக்கியமான பதற்றமான பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு, இன்றைய இரவு நீண்ட இரவாக இருக்க போகிறதுல மாற்று கருத்து இல்லாத ஒரு நேரத்தில் என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளாம் பாதுகாப்பான நடவடிக்கைகளாம் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த போர்க்கால ஒத்திகை மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு நாள் இருந்தாலும் கூட இந்த மாநிலங்கள்ல கூடுதல் அளவுல இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக ஒரு அவசர காலம், அதாவது ஒரு வான்வெளி தாக்குதல் நடைபெறும் போதோ அல்லது மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுதோ, இணையதளம் துண்டிக்கப்படும் பொழுது மக்கள் அதனை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்ற இடங்களை காட்டிலுமே ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல கூடுதலாக அந்த பொதுமக்கள், அதாவது ஆபத்தான பகுதி என்று தெரிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், ஒரு சில மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில மக்கள் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது இரவு நேரம் முழுவதுமாகவே மின்தடை ஏற்படுவதால் பாகிஸ்தான் ஒரு ட்ரோன் தாக்குதல் ஆகட்டும், அதே போல வேறு வகையான ஒரு வான்வெளி தாக்குதலில் ஈடுபடும் பொழுது எளிதாக அதனை கண்காணிக்க முடியும் என்பதற்காக இந்த பிளாக் அவுட் என சொல்லக்கூடிய அந்த முழுவதுமாகவே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டு இந்த பிளாக் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில ஏற்கனவே அந்த பிளாக் அவுட் என்பது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த எல்லை காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்திட்டு வருது. இதனால இப்ப தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மற்ற உலக நாடுகள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு அந்த பாரமுள்ள தாக்குதலுக்கு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவே இந்தியாவுக்கு பல உலக நாடுகள் என்பது ஒரு ஆதரவு கருத்தை இந்தியா இதற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மற்ற நாடுகள் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக ஐநாவுடைய வெளிநாட்டு தூதர்கள் ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அழைத்து இந்தியா விளக்கமும் அளித்திருந்தது. இந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது, தாக்குதலுக்கு பிறகாக என்ன செய்ய போகிறோம் என ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருந்தது. குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தின் பேரில் மாநிலம் முழுவதுமே ஒரு போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு கால ஒத்திகை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மற்ற இடங்களை காட்டிலுமே இந்த பாகிஸ்தான் எல்லை வசிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் ஒரு விமான நிலையமாகட்டும், அதே போல ஒரு மெட்ரோ ரயில் நிலையம், பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடம், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள், இந்த ஒரு முக்கியமான இடங்கள்ல ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது அதனை எப்படி கையாள வேண்டும், மருத்துவமனையில தாக்குதல் நடக்கும் பொழுது ஏற்கனவே மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவர்களை எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும் உள்ளிட்ட பல்வேறு போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த எல்லையோர மாநிலங்களிலுமே சைரன் ஒழிக்கப்படக்கூடிய பட்சத்துல நம் எப்படி அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே பொதுமக்களுக்கு ஒளிபெருக்கி மூலியமாகவும் அல்லது அங்க இருக்கக்கூடிய நேற்று இன்று தொடர்ந்து தற்பொழுது வரைமே ஒரு சில இடங்கள்ல ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அந்த இது தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் பேனிக் அடைய வேண்டாம். ஒரு தற்பொழுது தொடர்ந்து இந்திய ராணுவம் அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பக்கம் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து தக்க பதிலடியும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தான் அத்துமீறலை, அதாவது போர் ஒப்பந்தத்தை மீறி தான் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக கூட அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் அந்த பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல 15 இந்தியர்கள் பலியாகினர். 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனைகளில் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்திய ராணுவ ஒருவர் கூட உயிரிழந்திருக்கிறார். போர் ஒப்பந்தத்தை மீறி ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரும் பொழுது இந்தியாவும் தற்பொழுது அதற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பாகிஸ்தான் தற்போது என்ன நினைக்கும், அதாவது தெரியாமல் நம்ம இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தி விட்டோமோ என்கின்ற எண்ணக்கூடிய அளவிற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தலைமை அலுவலர் ராவல்பிண்டி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே போல கராச்சி துறைமுகத்திலுமே இந்தியாவுடைய கடற்படை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட ராணுவ தளங்களிலுமே இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இப்படி முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்து
இருக்கிறது. தொடர்ந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதிகளையும் சைரன் என்பது தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இதுமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு பக்கம் இந்திய ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது, மற்றொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியையும் கொடுத்து கொண்டு வருகிறது.